ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான அட் தி சேம் டைம் வெரி சிம்பிளான ஒரு ஜூஸியான சிக்கன் லாலிபாப் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதே அளவுக்கு வேறு லெவலில் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே அதே சுவையோட உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாமல் சூப்பர் டேஸ்ட்டில் இந்த சிக்கன் லாலிபாப் இருக்கும். அதுக்கு நான் சொன்ன ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே இந்த சிக்கன் லாலிபாப் கிடைக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். இப்போது இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இது எல்லாத்தையும் இப்போது லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி பதத்தில் வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மசாலா பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போது சிக்கன் லாலிபாப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ரெடி, மசாலா பேஸ்ட்டும் ரெடி. இப்போது ஒவ்வொரு லாலிபாப்பாக எடுத்து இந்த மசாலா பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி இந்த லாலிபாப் ஃபுல்லாக இந்த பேஸ்ட் கோட் ஆகுற மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி க்ளீன் பண்ணுறப்பவே லைட்டாக கத்தியால் இதை கீறி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இதே மாதிரி இப்போது அடுத்த பீஸையும் நல்லா டிப் பண்ணி இந்த பீஸ் ஃபுல்லாகவே இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி மற்ற எல்லா பீஸையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போது மசாலா தடவி வச்ச சிக்கன் லாலிபாப்பை 1 பை 1 போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதே போல் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வெந்து வர்றப்பவே, அதாவது ஃப்ரை ஆகிறப்பவே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. கம கமன்னு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஜூஸியாக செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயாவது நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அட் தி சேம் டைம் இதை கருக விடவும் கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே போல் இப்போ அடுத்த பேட்சையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர்றப்பவே வீடு ஃபுல்லாக கம கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலாஸ் எல்லாம் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்து இந்த லாலிபாப்பை செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சூப்பர்பான வெரி டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த ஜூஸியான
சிக்கன் லாலிபாப் உங்களுக்கும் கிடைக்கும். அவ்வளோதான், சிக்கன் லாலிபாப் ரெடி. இதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ செம்மையாக இருக்கும். நாம் பொரிச்சு எடுக்கிறப்பவே வீடு ஃபுல்லாக அப்படி கமகமன்னு செம்ம வாசனையாக இருக்கும். வறுக்க ஆரம்பிக்கிறப்பவே உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். அப்படி பசியை தூண்டும் நம்மளுக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். எல்லாருடைய கிரெடிட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். இதை மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். நம்மளுடைய விருப்பம்தான். இந்த டேஸ்டியான அட் தி சேம் டைம் கிறிஸ்பியான ஜூஸியான இந்த சிக்கன் லாலிபாப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.